ஜானகி உயிர் பிழைப்பாங்களா? போனா இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ தெரியலையே. ஜானகி நகரமன்ற தலைவியா பதவி ஏற்றுக்கிறதுக்கான விழா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பொறுக்காத போனா ஒரு ஷூட்டரை ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி ஜானகியை கொல்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கதிர் மாயா கிட்டையும் சீனி கிட்டையும் விஷயத்த சொல்ல அவங்க போலீஸோட ஹெல்ப்போட கரெக்டாக அந்த கில்லர் ஜானகியை கொல்ல எய்ம் பண்ணி ஷூட் பண்ண போகிற செகண்டில் அவங்க போலீஸ் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸ்பாட்லேயே அவர் அவுட்டு. அவரை எதுக்கு நெத்தியில் ஷூட் பண்ணி போலீஸ் கொன்னாங்கன்னு தெரில. ஷூட் பண்ணுறதை தடுத்துருந்தாங்கனால யார் அனுப்பிச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி செய்யலை. சரி, எது எப்படியோ இந்த ஷூட்டர் கிட்ட ஜானகியோடைய ஃபோட்டோ இருக்குது. உடனே மாயா சொல்கிறாங்க இது நிச்சயமாக போனாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. போலீஸ் கேட்குறாங்க இதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க இனிமே தான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அடுத்து பார்த்தா கதிர் போனாவை எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. போனா நீ யாருடா என்ன கேள்வி கேட்க? நீ ஏன் உண்டை வீட்டுக்கு ரெண்டகன்னு நினச்சி வந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணை இழுத்துட்டு போய் நீ கல்யாணம் பண்ண துரோகி தானடா நீ, அனாதை பயலே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க உங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே கதிர் பார்க்குறாரு. அம்மா அப்பா யாருன்னு தெரியாதவன்லாம் என்ன குத்தம் சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பொறுமையாகவே தான் இருக்கார் ரகு. இனிமேலாவது பேசுவாரா? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.